ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரைடே எடுத்த விலாக் தான் இது. ஸ்ரீகிருத்திக் வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா வந்து எல்லா ஒர்க் எல்லாம் வந்து முடிச்சிடலாம். அந்த ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கோல்டன் ஹவர் இல்லையா? ஸோ, அந்த டைம் வந்து நமக்கு பசங்க இல்லாதப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ரொம்ப ஃபோக்கஸ்டா நெறைய விஷயங்கள வந்து செய்யலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, காலையில குளிச்சுட்டு போட்ட டவல், அப்புறமா வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெங்களூர் வெதருக்கு வந்து சீக்கிரம் காயாது. முன்னாடி நாள் காய போட்டதும் வந்து திரும்பவும் நெக்ஸ்ட் டே காய போடுற மாரி இருக்கும். அதுலேருந்து ஒரு 2, 3 ட்ரெஸ் வந்து வெளிய காய போட்டிருந்தேன். ஸோ, அதையும் வந்து கையோட எடுத்து காய வச்சிடலாம் அப்படின்ட்டு, ஃபஸ்ட்டு அந்த துணி வேலைய முடிச்சிடலாம் அப்படின்ட்டு, அந்த டவல்லாம் காஞ்ச டவலெல்லாம் எடுத்து அங்கேயே தான் கரெக்ட்டா அடுக்கி வைக்கிறேன். ஸோ, டவலெல்லாம் வந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா கரெக்ட்டா காய போட்டு, அது காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு டவல்னு கரெக்ட்டா தேடும்போது வந்து பார்த்திங்கன்னா, கரெக்ட்டா கிடைக்கும். இல்லன்னா வீட்ல வந்து டவல் எங்க இருக்கு, எங்க இருக்குன்னு தேடுறதுக்கே வந்து பாதி டைம் வந்து சரியா போயிடும். அதில வந்து 2 டவல் வந்து பழைய டவல வந்து நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து கை துடைக்கிறதுக்கு வந்து வச்சுட்டேன். தனிஷ்காவோட குட்டி குட்டி டவல் 2 டவல் வந்து சும்மா ஹேண்ட் டவல் மாரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து அந்த 2 டவல் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா துவச்சு வச்ச துணிய வந்து மடிக்கிற வேலை தான் இப்போ. ஸோ, அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து நெறைய வேலை இருந்தது. நெறைய ஒர்க் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்ல. சரி, அப்புறம் தான் தோணுச்சு, ஓகே, ஏன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவா நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இந்த ஒர்க்கும் நமக்கு முடியும் இல்லையா? ஸோ, அதனால இதுவும் வந்து நம்மளோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தானே அப்படின்னு நெனச்சுட்டு, ஸோ நான் அதையும் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, சீரியல் பார்த்துட்டுருந்தேன். ஒரு 2, 3 நாள் சீரியல் வந்து பார்க்கல. சிறகடிக்க ஆசை. ஸோ, அந்த ஒரு 2, 3 நாள் சீரியல் வந்து சேர்த்து வச்சுட்டு, அப்படியே சும்மா டிவியில போட்டு விட்டுட்டு நான் வந்து பார்த்துட்ருப்பேன். அப்படியே வேலை வந்து நடக்கும். அப்படியே காதுல கேட்டுட்டே வந்து ஓடிட்டுருக்கும். அது இல்லன்னா யூடியூப்ல ஏதாவது வீடியோஸ் வந்து பார்த்துட்ருப்பேன். ஸோ, இது வந்து தனிஷ்காவோட ட்ரெஸ்ஸஸும், கிருத்திக்கோட ட்ரெஸ்ஸஸும் வந்து மடிச்சு வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். குட்டி குட்டி குட்டியா இருக்கும் எல்லாமே. பெரிய பெரிய ட்ரெஸ்ஸஸ் கூட வந்து நம்ம சீக்கிரமா மடிச்சு வச்சிடலாம். இந்த குட்டி பசங்க ட்ரெஸ் தான் வந்து மடிச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா ஸ்ரீயோட ட்ரெஸ்ஸும், என்னோட ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு கபோர்டுக்கு போயிடும். என்னோட ட்ரெஸ்ஸும், தனிஷ்கா ட்ரெஸ்ஸும் வந்து இந்த கபோர்டுக்கு வந்துரும். ஸோ, அத பிரிச்சு வந்து மடிச்சு எடுத்து வச்சாச்சு. தனிஷ்காவோட கபோர்டும் வந்து பார்த்திங்கன்னா, ரீசென்ட் டேஸில் வந்து ரொம்பவே வந்து கலைஞ்சிருக்கு. அவள் வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறா அப்படின்னா, அதை ப்ராப்பரா மடிச்சு வைக்க மாட்டேன்றா. அதையும் வந்து நான் சொல்லிக் குடுத்துட்டு தான் இருக்கேன். நெறைய விஷயங்கள் வந்து தனிஷ்காவுக்கும் வந்து சொல்லிக் குடுக்குறேன். ஸ்ரீகிருத்திக்கும் வந்து சொல்லிக் குடுக்குறேன். 2 பேருக்குமே வந்து ஈக்குவலா தான் சொல்லிக் குடுக்குறேன். ஒரு இடம் கலைஞ்சிருந்தா அதை எப்படி வந்து இது பண்ணணும், அது எல்லாமே வந்து 2 பேருக்குமே சொல்லிக் குடுக்குறேன். தனிஷ்கா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பண்ணியிருந்த அந்த ஒரு குட்டி கிராஃப்ட் ஒர்க் தான் அது காட்டிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா குளிக்க போகிறதுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சாச்சு. ஸ்ரீகிருத்திக்க போய் கூட்டிகிட்டு வரணும். 12:00 வந்து அவனுக்கு ஸ்கூல் வந்து முடிஞ்சிடும். ஸோ, இதெல்லாம் வந்து வீடியோக்காக சும்மா ஒரு ட்ரமாட்டிக்கா வந்து இதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. அப்புறம் பொட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருவேன். அந்த குட்டி பாக்ஸ்லேயே வரும் இல்லையா? அது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஸ்ரீ வந்து வீட்டுக்கு வந்துட்டார். வந்ததும் உடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பான். ஸோ, வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ அதை வந்து குடுத்துருவேன். கார்னோ, இல்லை ஸ்வீட் பொட்டேட்டோ, இல்லை ஏதாவது. அவன் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து அவன் ஜங்க் கேட்க மாட்டான். ஸோ, வந்து ஓரளவுக்கு அவர் வந்து ஹெல்த்தி பாய்ன்னு சொல்லிட்டுருப்பாரு. ஸோ, ஹெல்த்தி ஃபுட்டு தான் சாப்பிடுவான். ஸோ, அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் குடுப்பேன். அப்பப்போ வந்து மற்றதும் வந்து சாப்பிடுவான். ஸோ, அப்படியே வந்து கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணியாச்சு. 12:45 ஆகுது. கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் பாத்திரமும் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். வீடு பெருக்கிற வேலை மட்டும்தான் இருந்தது அன்றைக்கி. ஸோ, அதையும் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, தனிஷ்காவை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரத்துக்கு போகணும். ஸோ, கிருத்திக்கும் வந்து ஊட்டி விட்டுறலாம். ஸோ, அவனோட லஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, தனிஷ்காவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததும் அவனை வந்து தூங்க வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு வந்து அவனை கூட்டி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, நான் இது வந்து பார்த்துருந்தேன். ஜெப்டோ இருக்கு இல்லையா? ஜெப்டோவில் வந்து நம்ம மெடிசின்ஸும் ஆர்டர் பண்ணலாம். நான் ஜெப்டோவில் மெடிசன் ஆர்டர் பண்ணது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். கோல்டாக் டேப்லெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஒரு ஷீட்டுனா நம்ம ஃபுல் ஷீட்டு தான் பண்ண முடியும். 2 டேப்லெட் 3 டேப்லெட்லாம் பண்ண முடியாது. ஸோ, எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கால் வரும் டாக்டர் கிட்டேருந்து அப்படின்ட்டு. ஸோ, நான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக கால் வந்தது டாக்டர் கிட்டேருந்து. நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து என்னென்ன வந்து ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ, இந்த மாதிரி வந்து கோல்டு, காஃப் இதெல்லாம் இருக்குது, ரன்னிங் நோஸ் இருக்குதுன்னு சொன்னதும், அதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக வேலிடேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி அனுப்புகிறாங்க. அது வந்து ஆன்லைன்லேயே தான் வருது. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு மெடிசன் வந்து டெலிவர் ஆகுது. ஸோ, இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். தெரியாதவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ, வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷனும் வந்து ஃப்ரீ ஆஃப் கன்சல்டேஷன் எடுத்த மாதிரி இருக்குது. நமக்கு வந்து மெடிசனும் வந்து பார்த்திங்கன்னா வீடு தேடியே வந்துடுது. ஸோ, எமர்ஜென்சி டைமில் வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்.
யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கிருத்திக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு ஊட்டிடலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி தக்காளி சாதம் செஞ்சுருந்தேன். புடலங்காய் வந்து பொரியல், முட்டை வந்து பாயில்டு எக் வந்து கட் பண்ணிவிட்டு பெப்பர் உப்பு போட்டு கொடுத்தா அவனுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸும் வந்து கேட்டிருந்தான். ஸோ பொட்டேட்டோ சிப்ஸும் வந்து கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டு அவனுக்கு வந்து நான் ஊட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆக்கிடுவான் என்ன. ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே மொபைல் பார்த்துட்டு தான் சாப்பிட்றான் இப்போலாம். அதையும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்படியே சீரியல் பார்த்துட்டே வந்து அவனுக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டேன். இந்த நியான் மணி பிளான்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு வெரைட்டி தான். மணி பிளான்ட்டில் ஒரு வெரைட்டி. இது வந்து கலரே வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீனில் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இது அப்படியே ஒரு பிளான்ட் அப்படியே வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மற்ற பிளான்ட்டை விட ரேட்டும் வந்து அதிகம். நீங்கள் வந்து மற்ற மணி பிளான்ட் வந்து 70 ருபீஸ் 80 ருபீஸ் சொல்கிறாங்கன்னா இது வந்து 100 ருபீஸு. ஸோ நான் இது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் இது என்னன்னே தெரியல, எனக்கு ப்ராப்பராக வரல. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ரீசன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வச்சுருந்தது. ஸோ நமக்கு வந்து இது செட் ஆகலை போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து அந்த பிளான்ட் ஃபுல்லாகவே வந்து போயிடுச்சு. அப்புறம் அன்றைக்கி வந்து சீப் வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லா சீப்பையும் வந்து அழகாக க்ளீனாக நீட்டாக வாஷ் பண்ணி வெயிலில் வந்து காய வச்சுருந்தேன். பால்கனியில் வர வெயிலில் அது வந்து ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டேன். சீப்பும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நாளில் வந்து நிறைய சீப் இருக்கா மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். எல்லாத்தையும் வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கும் வந்து வேலை கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், நிறைய டைம் சேவ் ஆகும். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நம்ம இது போட்டு வைப்போம் இல்லையா, பெப்பர் சால்ட்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அதில் வந்து நான் சாட் மசாலா போட்டு வச்சுருந்தேன். சாட் மசாலா போட்டு வச்சுருந்ததாலே என்னன்னு தெரியல, இந்த மாதிரி வந்து மாறி இருந்தது டப்பா. ஆக்சுவலாக இது நான் வந்து கவனிக்காமலே இருந்திருக்கேன். ஏன்னா அந்த மூடிக்கு வெளியே பார்க்குறப்போ எனக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. சைடில் தான் வந்து பிளாக்காக இருந்தது. நான் வந்து அது ஏதோ எண்ணெய் கரை அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது உள்ளே வந்து அந்தளவுக்கு ரஸ்ட்டாக இருக்குது, இதை போய் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. நான் உள்ளே இருந்த அந்த சாட் மசாலாவையும் நான் தூக்கி போட்டுட்டேன், இந்த பாக்ஸையும் வந்து தூக்கி போட்டேன். இதுக்கு மேலே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது அப்படின்ட்டு அதையும் வந்து டிஸ்கார்ட் பண்ணியாச்சு. கிருத்திக் வந்து ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா எடுத்த கிளிப்பிங் தான் இது. இதையும் வந்து எதுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த டாமினோஸ் வச்சு ரொம்ப நேரம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். உங்களுக்கும் வந்து அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் டேக் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து பட்டர் செய்யலாம் அப்படின்னு இருந்தேன் அன்றைக்கி நைட்டு. ஸோ ஃப்ரைடே நைட் இது நைட்டில் தான் ஒன்று இந்த பட்டர் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நைட்டில் செய்வாங்க, இல்லைனா மார்னிங்கில் செய்வாங்க. அப்போ தான் வந்து அந்த டெம்பரேச்சருக்கு வந்து நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதர் நம்ம ஏர்லி மார்னிங் செய்யலாம், இல்லைனா நைட்டில் செய்யலாம். ஸோ நான் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பட்டர் எடுத்து முடிக்கவே 10 o'clock ஆகிடுச்சு. அதுக்கு மேலே தான் வந்து நெய் வந்து ரெடி பண்ணலான் இருந்தேன். நான் யூஸ்வலாக வந்து எப்படி பண்ணுவேன்னா 2 நாள் பண்ணுவேன். ஃபஸ்ட் டே வந்து பட்டர் எடுத்து வச்சுட்டு செகண்ட் டே வந்து நெய் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி டைம் இருக்கா மாதிரி இருந்தது, அதனால அன்றைக்கே செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பட்டர் எப்படி செய்கிறது, அப்புறம் பட்டர்லேருந்து நெய் எப்படி செய்கிறது, அந்த பட்டர் செய்கிறதுக்கு வந்து பால் ஏடு எப்படி எடுத்து வைக்கிறது, எல்லாமே A to Z வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஏதோ ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குல்ல, அப்படியே ஒரு ஸ்கூப்பாக எடுப்போம்ல ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா தங்கம்? பட்டர்ஸ்காட்ச் மாதிரி இருக்குல்ல, ஒரு ஸ்க்ரூப் போட்டு கொடுறா பாப்பு. அவ்வளோதான் அந்த பட்டர் இதெல்லாம் இங்கே வேறு நல்லா இருக்குல்ல, ஃப்ரெஷ். இப்போ தான் பட்டர் ஆக்கினேன், பட்டர்லேருந்து இம்மிடியேட்டாக நெய்யாக போகுது. அப்பா நெய்னிட்டு இருந்தது, அதனால தான் நெய் காய்ச்சிருது. அப்படியா? ஏமா ஊறுகாமா? ஊறுகாவை செஞ்சு கொடுத்துரு. சேரா எல்லாத்தையும் மணல் அது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குன்னு சொன்னதும் தனிஷ்காவும் ஓடி வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தா. செமையாக இருக்குல்ல கலரு. இன்னும் அந்த நெய் செய்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பால் ஏடு வந்து நம்ம எடுத்து வச்சு கலெக்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு அதை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தோம் அப்படின்னா பட்டர் வரும். பட்டரை வந்து நம்ம உருக்கணும் அப்படின்னா நெய் ஆகிடும். அந்த நெய் செய்கிறது ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் நின்று செய்கிற மாதிரி இருக்கும். பட் நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு மணமாக இருக்க ஒரு நெய் வந்து நமக்கு கிடைக்கும். எந்தவித கலப்படமும் வந்து இருக்காது. நம்ம கடையில் வாங்குறதுக்கு வந்து நிறைய அடல்ட்ரேஷன் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் காட்டிட்டு தான் இருக்கேன்.
ஒண்ணு வந்து ஒயிட் கலர்ல அந்த இது மாதிரி லேயர் மாரி பிரிஞ்சுது. அந்த லேயர் பிரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, மேல மிதந்தது. அப்புறம் கீழ போச்சு. இப்ப அந்த லேயர் மாதிரி மிதந்து அந்த ஒயிட் கலர்ல இருந்தது இல்லையா? இப்ப அது கீழ போனதுக்கப்புறம் அது கீழ அந்த அந்த ஒயிட் கலர்ல இருந்தது வந்து ப்ரவுன் கலர்ல ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெய் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். முருங்கைக்கீரை போட்டு நீங்க வந்து நெய்ய முறிக்கலாம். முருங்கைக்கீரை இல்ல அப்டின்னா, நம்ம வந்து கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம் அப்டின்னா, அந்த வாசனை வந்து வெளிய போகாது அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நெய் வந்து நல்லா வாசனையா இருக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க. நெய் காய்ச்சும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, செம மழை. எனக்கு அப்டியே ஜாலியா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அது வேற வீக்கெண்ட் வேறயா, வீக்கெண்ட்ல நமக்கு மழை வந்தா எவ்வளோ ஜாலியா இருக்கும். ஃப்ரைடே நைட்டு வேற. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே வந்து நல்லா தூங்கலாம், சில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாலினஸ்ஸும் இருந்தது. அப்புறமா பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் வந்து வீட்டுக்குள்ள இருந்த பிளான்ட்ஸையும் கொண்டு போய் வெளிய வச்சுட்டேன். மழை தண்ணீல வந்து நனையட்டும் அப்டின்ட்டு. ஏன்னா, அந்த மாதிரி மழை தண்ணீல நனைஞ்சது அப்டின்னா, பிளான்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும். ஸோ நானும் கொஞ்ச நேரம் நின்னுட்டு அந்த நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது வந்து வெதுவெதுப்பா இருக்கிறப்பவே வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் டே யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்டின்றதுக்காக வந்து இந்த வேலைய செய்யலாம் அப்டின்ட்டு வந்தாச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டர் செஞ்சோம் இல்லையா? அந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசுபிசுப்போட இருக்கும். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சுடு தண்ணி வந்து போட்டு விட்டுறலாம் நீங்க. கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி வந்து போட்டு விட்டுட்டு, நீங்க ஜாரு, அந்த பேஷன் எல்லாத்துலயும் வந்து ஊத்தி விட்டுட்டீங்க அப்டின்னா, அந்த பட்டர் செஞ்ச பாத்திரத்தையும் வந்து வாஷ் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த வேலை செய்றது மட்டும் இல்லாம அதையும் வாஷ் பண்ணணுமா அப்டின்னு இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்க சுடு தண்ணி போட்டு மேல ஊத்தி விட்டுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வாஷ் பண்றது வந்து ஒரே வாஷ்லயே சூப்பரா வந்து கிளீன் ஆயிடும். இன்னொரு விஷயம் இந்த விளாக்ல சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன். நெறைய பேருக்கு வந்து இப்ப இந்த டெய்லி ரொட்டீன் விளாக்ஸ் வந்து புடிக்குது. நெறைய பேர் வந்து பார்க்குறீங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். ஸோ எந்த வீடியோஸும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் குடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.